லைஃப்ங்கிறாங்க, சஹீஹ்ங்கிறாங்க. ஒரு ஹதீஸை பலகீனமற்றது என்று சொல்கிறார்கள். இது உண்மையா? அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஹதீஸ் என்றாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே, அப்படி இருக்க லைஃப்னா என்ன என்று விளக்கம் கேட்கின்றார். தமீமுல் அன்சாரி, வவ்வாலடி ஊரைச் சேர்ந்த தமீமுல் அன்சாரி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இவற்றிற்கு ஹதீஸ் என்று நம்ம சொல்றோம். இந்த ஹதீஸ சஹீஹ் என்றும் லைஃப் என்றும் தரம் பிரித்தவர்கள் ஹதீஸுக்களை வல்லுநர்களான முஹத்திஸீன்கள் தான். இப்போ வஹாபிகளிடம் நான் கேட்கிற கேள்வியே இதுதான். நீங்க தான் இமாம்களையே பின்பற்ற வேண்டாம் அப்படி சொல்லிட்டீங்களே, அப்ப ஏன் முஹத்திஸீன்களான இமாம்களை மட்டும் பின்பற்றீங்க? ஏன்னா சஹீஹ், ஹதீஸ், லைஃப் எல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்றாங்கல்ல வஹாபிகள். அந்த சஹீஹ் லைஃப்ங்கிறத தரம் பிரித்ததெல்லாம் யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா சஹீஹ் லைஃப் எல்லாம் இருக்கிறது. ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்களா, என்னுடைய கூற்றுக்கள் எல்லாம் சஹீஹ் லைஃப் என்று தரம் பிரிக்கப்படும், நீங்கள் சஹீஹ் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இதுவெல்லாம் பின்னால் வந்த இமாம்கள் உண்டாக்குனே தானங்க. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், மதுரை மறுக்கிற கூட்டத்தை பார்த்து நம்ம கேட்கிறோம், நீங்க ஃபிக்ஹ்களை வல்லுநர்களான இமாம்களை பின்பற்ற மாட்டோம் என்கிறீர்களே, அப்ப ஹதீதுகளை வல்லுநர்களான இமாம்களை பின்பற்றுகிறீர்களே, என்ன காரணம்? அவங்களை பின்பற்றி தானே சஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். இது வரைக்கும் பதில் சொல்ல முடிஞ்சா? சிலோன் விவாதத்திலே இந்த கேள்வி வச்சோம். சிலோன்ல எல்லாம் அவங்க அங்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க இங்கிட்டு இருக்கிறோம், கேள்வி வச்சோம். சஹீஹ் லைஃப்னால நீங்க சொல்றீங்களே, அவங்க என்ன ஏற்கனவே விவாதத்தில் என்ன சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸாக இருந்தால் மட்டும்தான் ஒப்புக்கொள்வோம் விவாதத்தில். அப்பதான் நாங்க கேட்டோம், இந்த சஹீஹ் லைஃப் எல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தேன்னு கேட்டோம். குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்கா? ஆதாரம் காட்டுங்க அப்படின்னோம். உடனே இந்த குடிக்கிற தண்ணி பாட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து காமிச்சாங்க. இங்க தண்ணீர் இருக்கிறது, சிலர் இல்லை என்கிறார், தண்ணீர் இல்லை சிலர் இருக்கிறது என்கிறார் அப்படின்னாங்க. அடுத்து நம்ம சொன்னோம், நாங்க பாட்டில் ஆதாரத்தையா கேட்டோம், நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரத்தை கேட்கிறோம், என்ன பாட்டில் தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னோம். அதோட முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் ஆதாரம், ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அப்ப அவங்க அதில் இமாம்களை பின்பற்ற கூடாதுங்கிறது அவங்க நிலையா இருந்தா சஹீங்கிற பேச்சு எடுக்க கூடாது. ஏன் நம்ம இமாம்கள் சொல்லி கொடுத்ததுல அது இமாம்களை பின்பற்ற கூடாதுங்கிறது அவங்க உறுதியா இருந்தா இந்த ஐஃப்ங்கிற வார்த்தையை அவங்க எடுக்க கூடாது. நம்ம இமாம்கள் சொல்லி கொடுத்ததுல அது. அப்ப நம்ம இமாம்கள் இப்படி ஏன் தரம் பிரிச்சாங்கன்னு கேட்டா, அந்த அறிவிப்பாளர் வரிசையில நல்லவங்களும் வருவாங்க, பிரச்சனைக்குரியவங்களும் வருவாங்க, மார்க்கத்தில் பேணிக்க இல்லாத வருவாங்க. ஒரு 5-6 அறிவிப்பாளர் வர்றாருன்னு வச்சுக்கிறீங்களேன், இமாம் புகாரியில இருந்து ஆரம்பிச்சு சல்லல்லாஹு போய் முடியும். ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இதுல நல்லவங்களும் இருப்பாங்க, மனன சக்தி சரியில்லாதவரும் ஒரு ஆள் வந்திருப்பாரு, மார்க்கத்தில் பேணிக்க இல்லாதவரும் ஒரு ஆள் வந்திருப்பாரு, பொய் சொல்றவரும் வந்திருப்பாரு. அதுவைகள் எல்லாம் கவனிச்சு தான் இது சஹீஹா லைஃபாங்கிறது தீர்மானிக்கிறாங்க நம்முடைய முஹத்திஸீன்கள், ஹதீஸ் வல்லுநர்கள். வர்ற அறிவிப்பாளர் எல்லாம் 100க்கு 100 சரியானவர்கள், நல்லவர்கள் என்றால் அது சரியான ஹதீஸ். அதில் யாரா ஒரு ஆள் இடையில பிரச்சனைக்குரிய வந்துட்டாலே அது பலவீனம் அடைந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அப்படியே தான் இருக்குது. இந்த பலவீனமா அல்லது ஆதாரபூர்வமானதாங்கிறதெல்லாம் அறிவிப்பாளர் வரிசையை பார்த்துத்தான் அது நம்முடைய இமாம்கள் வகுத்து கொடுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை தரமாக நாம் பிரித்தறிய வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தில் செய்ததுதான் அது. நாம் அதனாலதான் நம்ம சஹீஹ் லைஃப்ங்கிறத நாமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சஹீஹான ஹதீஸா இருந்தால் அதன்படி நடப்பது கடமை. லைஃபான ஹதீஸா இருந்தால் நாம் அமல் செய்யறது வேண்டாம் கூடும், ஆனா சட்டமாக தீர்மானிக்க கூடாது என்றெல்லாம் அதற்குண்டான தீர்ப்பையும் முஹத்திஸீன்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள்.